ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐஎன்டிகேக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவோட ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. அதுபடி இன்றைக்கி கௌதம் கம்பீர் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருக்காரு. அதில் என்னென்ன அவர் சொல்லியிருக்காரு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி கௌதம் கம்பீர் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருக்காரு. அதில் நம்ம ரோஹித் சர்மா பற்றி கேட்டிருக்காங்க. என்னென்னா, நாளைக்கு ரோஹித் சர்மா பிளேயிங் 11ல் இடம் பெறுவாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம கௌதம் கம்பீர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் பிச் கண்டிஷனுக்கு தகுந்தது போல தான் நாளைக்கு நாங்கள் பிளேயிங் 11 எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஒரு 2-3 சேஞ்சஸ் இந்தியன் 11ல் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னா, மேபி பிச் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி இருந்தால், ஏற்கனவே நம்ம ரோஹித் சர்மா வேறு ப்ராக்டிஸ் செஷனில் ப்ராக்டிஸே அட்டன் பண்ணல. ஸோ அவர் நாளைக்கு பிளேயிங் 11ல் இருப்பாராங்கிறதே டவுட்டு தான். அதை இன்டைரக்டாக தான் நம்ம கௌதம் கம்பீர் அதை சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் விஷயம், நம்ம ஆகாஷ் தீப்புக்கு ஒரு இன்ஜுரியாங்க. அதுக்கு பதிலாக யாரை கொண்டு வர மோஸ்ட் ஆஃப் சான்ஸ் இருக்குன்னா, நம்ம பிரசித் கிருஷ்ணா தான். ஏன் நீங்கள் ஹர்ஷித் ராணாவை கொண்டு வர மாட்டிங்களான்னு கேட்பீங்க. ஹர்ஷித் ராணா ஏற்கனவே 2 மேட்ச் அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் அவர் பெஸ்ட்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணாதனால இப்போ கண்டிப்பாக பிரசித் கிருஷ்ணாவுக்கு தான் போவாங்க. அவர் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸில் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் அவர் செலக்ட் பண்ண முடியும். ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக யார் வருவாங்கன்னு பார்த்தா கில்லு தான் வருவாங்க. கில்லு தான் வருவார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் வழக்கம் போல ஜெய்ஸ்வால் அண்ட் கேஎல் ராகுல். ரிஷப் பண்ட்டுக்கு பதிலாக வேறு ஒரு பிளேயரை கொண்டு வருவாங்களாமா. ஏன்னா அவர் அவரோட அட்டாக்கிங் கேம் ஆட மாட்டுறாரு. அவருக்கு டிஃபென்ஸ் ஆடிட்டுருக்காரு. அவர் இருக்கிறதே அட்டாக்கிங்காக தான். சுனில் கவாஸ்கர் கூட அந்த மாதிரி பேசியிருந்தார், எதுக்கு இந்த மாதிரி ஆடிட்டுருக்காரு அப்படின்ற போல. அதனால் அவருக்கு பதிலாக ஜுரையில் கூட கொண்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சோஷியல் மீடியா சொல்லிட்டு இருக்காங்க.